பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பியூட்டி சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோட தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கையை பயந்துட்டு தனியாக ஒரு ரூம்குள்ளே அவன் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தான்ல. அப்போ மாத்திரையெல்லாம் அவன் அதை பார்த்துட்டமா எடுத்துகிட்டு இருக்கும்போது பேட் அந்த ரூமுக்குள்ளே வந்துடுறான். நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரமாக வந்தீங்கன்னு கேட்டுட்டு அந்த கீழே விழுந்த மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுக்குறான். ஓ, இது பதட்டத்தை குறைக்கிறதுக்கான மாத்திரையா, நீங்கள் ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை அவன் கொடுக்குறான். கவலைப்படாதீங்க அந்த மாதிரி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்க. நீங்கள் பதட்டப்படாதீங்க, நம்ம பேசுறதுக்கு நிறையா இருக்குன்னு சொல்ல அங்கே கையை எங்கே பதட்டப்படாமல் இருக்கிறது. அவன் ஃபுல்லாக வெறுத்து நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் டெஸ்கில் உட்காந்ததுக்கப்புறம் இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்களே. ஸோ கையை கிட்ட கேட்குறாங்க, அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டி இந்த ஆர்ட் ஸ்டைல் உங்களுக்கு ஏதாவது ஞாபகப்படுத்துதா, யாரோடதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ கையை சொல்கிறான், இதுவா, இதை நான் பார்த்த மாதிரியே தெரிலங்கிறான். பட் அவன் பயந்துட்டே தான் பேசிகிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் என்னோடதும் இந்த ஸ்டைலும் ரொம்ப வேறு, இதெல்லாம் நான் போட்டால் என் ஃபேன்ஸ் ஏற்றுக்கவே மாட்டாங்கங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்க. பட் எடிட்டர் இருப்பாங்கள்ல, எடிட்டர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது இது கையோடதாட்டு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை நாப் சொல்ல, அப்போ பேட்டுமே என்னது இதுங்கிற மாதிரி பார்க்க, அப்போ கையை எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நான் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, அப்போ எடிட்டரும் சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ கையை ரீசெண்டாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரிலாம் பண்ணல, ஸோ ஏதாவது நான் தப்பாக நினச்சிருப்பேன் தான் நினைக்கிறேன், இது கையோட தான் இருக்காதுன்னு சொல்ல இவன் எப்படியோ சமாளிச்சிட்டான். பட் பேட்டுக்கு இவன் மேலே டவுட் வந்துடுது. ஸோ அவனை ஃபாலோ பண்ண சொல்லிடுறான் எல்லாரையும். இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட வழியில் ஒரு பூனைக்கு இவன் வழக்கமாக சாப்பாடு போட்டுட்டு கொஞ்சிட்டு தான் போவான் போல். ஸோ அது எல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த பூனைக்கிட்ட சொல்கிறான், கொஞ்ச நாளைக்கு என்னால் உனக்கு சாப்பாடு போட முடியாமல் கூட போகலாம், இப்போ நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே நாப் பேட் கிட்ட கேட்குறான், ஆமாம் இவனையே நம்ம ஃபாலோ பண்ணுறோன்ட்டு. அப்போ பேட் என்ன சொல்கிறான்னா, நார்மலாக நம்ம ஒருத்தங்களை கார்னர் பண்ணாலே அவங்க இந்த அளவுக்கு பதட்டப்படுவாங்களான்னு தெரியாது, பட் இவன் ரொம்ப பதட்டப்பட்டான்ல, ஸோ அதில் தான் எனக்கு சந்தேகம் வந்திருக்கு, அதனால தான் இவன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு வெளியவும் இவங்க நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அவன் அங்கேருந்து எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி மற்ற போலீஸ்லாம் அவனை ஃபாலோ பண்ண சொல்லிடுறாங்க. பேட்டும் நாப்பும் மட்டும் அவனோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ இருந்து நாப் கேட்குறான், நம்ம வாரண்ட் இல்லாமல் வராமே, இது சரியாக இருக்குமான்ட்டு. இங்கே பாரு, உள்ளே போகிறோம் வரோம் அவ்வளோதான், பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு தேடிட்டு இருக்க நாப் இந்த கம்ப்யூட்டர்லாம் சில இதெல்லாம் டிலீட் பண்ணிட்டா திரும்ப எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆப் ஏற்றிட்டு இருக்கான். அப்போ பேட் பார்க்கும்போது ஒரு புக்குக்குள்ளே ஃபோட்டோ இருக்குது. என்னென்னு எடுத்து பார்த்தா அன்றைக்கி பேட்டும் கையவும் எடுத்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோ தான். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது நாப் கேட்குறான், என்னது ஏதோ ஃபேன் கூட எடுத்திருப்பான் போலன்ட்டு. அப்புறம் பார்த்தா தான் அதில் இருக்கிறது பேட்டாச்சு. ஓ, இவர்கிட்ட தான் நீங்கள் சைன் வாங்கிட்டு வந்திருந்தீங்களா, நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபேன் பாயினே தெரியாமல் போச்சுன்ட்டு அவன் பேட்டை கலாய்ச்சிட்ருக்க. பேட் சொல்கிறான், இங்கே பாரு வந்த வேலையை பாருன்ட்டு. அப்போ கரெக்டாக கையை வீட்டுக்கு திரும்பி வந்துட்டுருக்கிறது இவங்களுக்கு போலீஸ் சொல்கிறாங்க. அதனால் இவங்க உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் கிளம்பும் போது நாப் வெளியே போயிடுறான். இவன் தெரியாமல் அந்த ஃபோட்டோவை அங்கேயே விட்டுருப்பான் போல். அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த ஃபோட்டோவை எடுத்து வைக்கலான்னு போகிறக்குள்ள கையை வந்துடுறான். பார்த்தா அந்த ஃபோட்டோவை அங்கேயே விட்டுட்டு இவன் கபோர்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டான் போல். கையை பார்க்கும்போது அது ஃபோட்டோ கீழே கிடக்கிறனால எனக்கு டவுட் வருது. இவன் சந்தேகப்பட்டுட்டு அந்த கபோர்டு நோக்கி தான் வந்துட்டுருக்கான். கபோர்டுக்குள்ளே பேட் ஒழிஞ்சிட்ருக்க கையை சுத்திலோட அந்த கபோர்டு நோக்கி தான் நடந்து வந்துட்டுருக்கான். இந்த சீனே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படியே அவன் பக்கத்தில் வர அப்போ கரெக்டாக கையக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவனும் வெளியே வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஸோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி பேட் போயிட்டான் போல். இப்போ பேட்டோட தங்கச்சி அந்த ஆஃபீஸ் போவாள், இன்டர்னாக சேர்ந்துருக்காள். அங்கே போகும்போது அந்த புதுசாக கிடச்ச ஃப்ரெண்டு ப்ராவுமே வரா. ஸோ இவங்க போயிட்டு என்ன ஒர்க் பண்ணலான்னு உட்காந்துட்ருக்கா. ஸோ துணி உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறான்னா, பேட்டோட தங்கச்சி சொன்னால அந்த டீட்டெயில்ஸு அதை வச்சு அந்த மங்காவும் இந்த கொலையும் ஒரே மாதிரி தான் இருக்குன்ட்டு ஒரு சின்ன விஷயத்தையும் இவங்க கலெக்ட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது பெரிய வேலை தான், பட் இவங்க நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பேட் கையோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க. அப்போ நாப் கார்லேருந்து அவன் படுக்க ஒரு ஸ்நாக் எடுத்து சாப்பிட்றான். அப்புறம் தான் தெரியுது பூனை ஸ்நாக்கு. என்னது இதுக்குள்ளே வச்சுருக்கீங்க, நீங்கள் தெரியாமல் வச்சுட்டிங்களான்னு கேட்க, இல்லை தெரிஞ்சுதான் வச்சுன்ட்டு அவன் கேஷுவலாக இருக்கான். என்னடா அதுங்கிற மாதிரி இவன் பார்த்துட்டு இவன் நல்ல ஸ்நாக் எடுத்து நாப் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே கையை அந்த பூனை தானே கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ பூனைக்கு வேறு யாரோ ஆல்ரெடி சாப்பாடு வச்சுட்டு போயிருப்பாங்க போல். இவன் அந்த பூனையை கொஞ்சிட்டு அங்கேருந்து நடந்து போக, அப்போ நாப்புக்கு ஒரு காலில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா, இப்போ கையோட அந்த கம்ப்யூட்டர் சர்ச் பண்ணாங்கல்ல, அதில் அந்த நெக்ரோஸ்க்கான மெயின் ஸ்கிரிப்ட் அதில் ஒரு 50% டிலீட் ஆனது இவங்க மறுபடியும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கிடச்சி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வச்சு பார்த்தா கண்டிப்பாக இவன் தான் மிஸ்டர் கேவாக இருப்பான்ட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
ஸோ உடனே பேட் வந்து அவனுக்கான வாரண்ட்லாம் இஷ்யூ பண்ண சொல்லிட்டு போலீஸ்லாம் அவனை பிடிக்க சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ கையன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே 3 பேர் முன்னாடி நடந்து வர அந்த போலீஸை பார்த்தோன்னா இவன் பயந்தவங்க வந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அப்பாடான்னு நிம்மதியாக திரும்பி பார்த்தா அங்கே வேற சில ஆளுங்க இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. இவன் அவங்கள பார்த்தோன்னே பயப்படுறான். இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து இவனை தேடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆளுங்க இவனை ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போய் அடிக்கிறாங்க. இவன்கிட்ட பணம் தான் கேட்குறாங்க போல. இவன் பணம் என்கிட்ட இல்லை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அப்புறம் எப்படி நேற்று சிட்டுக்கு மட்டும் அவனோட ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்தேன்னு கேட்க இவன் சொல்கிறான், என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் கொஞ்ச நாள் உங்கள் பணத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன்ட்டு. அப்போ இவங்க அவனோட பேக்லாம் வாங்கி கீழே கொட்டுறாங்க. அதில் சுத்தியல் இருக்குது. ஓ, சுத்தியெல்லாம் வச்சிருக்கியா, எதுக்கு என்னை அடிக்கிறக்கா, உனக்கு அவ்வளோ தைரியமான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி உதன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அவன் பாவம் அவ்வளோ அடி வாங்கிட்டு படுத்திருக்க. இவன் அவனை பிடிச்சி மிரட்டுறான். உங்கள் அப்பா என்கிட்ட கடன் வாங்கியிருக்கலாம், பட் அதெல்லாம் நீ கொடுத்து தான் ஆகணும், இல்லை உங்கள் அப்பா இருக்க இடத்துக்கு தான் நீயும் போகணும்னு சொல்லிட்டு அவனை நல்லா மிரட்டிட்டு அங்கேருந்து போக அவன் பாவம் அவ்வளோ ரத்தத்தோட வலி தாங்க முடியாமல் இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு கோவம் வந்து அந்த சுத்தியில் எடுத்துட்டு அவன் நடந்து போகிறான். அந்த ஆளுங்க நிற்கிற இடத்துக்கு போயிடுறான். அவனுங்க இவனை நோட் பண்ணல. இவன் அவங்க மேலே ரொம்ப கோவத்தில் நின்றுட்டு இருக்க டக்குன்னு வந்து அவங்கள அடிக்க போகிற மாதிரி தான் இருக்கான். பட் நின்னுறான். இவன் மனசு வந்து அதுக்கு ஏற்றுக்கல. ஏன்னா அவன் மனசளவில் ரொம்ப சாஃப்டான ஆள் தான் போல. டக்குன்னுலாம் அப்படி அடிக்க வந்துடாது. அப்படியே பாவமாக அழுதுட்டு அவன் திரும்பி நடந்து போகிறான். ஒரு மாதிரி மனசு உடந்து தான் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் பேட் வந்துடுறான். இவன் இப்படி நடந்து வரதை பார்த்தோன்னே உன்னோட கையில் இருக்க ஆயுதத்தை கீழே போடுன்னு சொல்லிட்டு அவன் துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். பட் அவனே போக முடியாமல் நடந்து வர அவன் கையிலேருந்து கீழே போடணுன்ட்டு இல்லை, அதுவே விழுந்துருது. அப்படியே மெதுவாக அவனை நோக்கி நடந்து வந்து அப்படியே மயங்கிடுறான். டக்குன்னு பேட் அவனை பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை மருந்தெல்லாம் போட்டு வச்சு விசாரணை ரூமில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பேட் போய் அவன்கிட்ட பேசுகிறான். இந்த 5 வருஷத்தில் இவன் 5 நிக்நேம் பக்கம் வச்சுருக்கான். அதில் ஒன்று தான் மிஸ்டர் கே. அதோட அந்த நெக்ரோஸ் இருக்குல்ல, அதோட மெயின் ஸ்கிரிப்ட் இவனோட தாங்கிற மாதிரி இவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. அதெல்லாம் சொல்லி இதை ஒத்துக்கிறீங்களான்னு கேட்க அதோட அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, இப்போ கொலை நடந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்து காட்டி இது ரெண்டும் அந்த நாவலில் இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல இவன் ரொம்பவே பயப்படுறான். அதோட இப்போ பேட் கேட்குற கேள்வி என்ன, அந்த இருட்டான இடத்துல நீ சுத்தியில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தன்ட்டு. அப்போ இவன் சொல்கிறான் நான் இன்னசென்ட்டு. அப்போ பேட் கோவமாக திட்டுறான். இன்னசென்ட்னா அவ்வளோ இருட்டான இடத்துல சுத்தியில் வச்சுட்டு ரத்தத்தோடு ஏன் நடந்து வந்துட்டு இருந்தேன்னு சொல்ல அப்புறம் இவன் ரொம்ப அழுத்தி அழுத்தி கேட்குறான். கடைசியில் கையை உண்மையை சொல்லிடுறான். அதை நான் வந்து தற்காப்புக்காக வச்சுருந்தேன்ட்டு. யார்கிட்ட இருந்த தற்காப்புக்காகன்னு கேட்டால் அந்த கடன்காரங்கிட்ட இருந்தான்ட்டு இவன் சொல்கிறான். அதை கேட்டு பேட்டுமே ஷாக்காயிடுறான். சரி, அப்புறம் எதுக்கு இந்த 2 கொலையும் உன்னோட மங்கா அதை பேஸ் பண்ணி நடந்துச்சுன்ட்டு இவங்க கேட்டுட்ருக்காங்க. அப்போ கையை என்ன சொல்கிறான்னா, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல, நான் என்னோட இமேஜினேஷனை தான் வரைஞ்சேன், சத்தியமாக நான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு இவன் பாவம் பயந்து சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிச்சிருப்பாங்களா இவனோட பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் என்னன்ட்டு. அதை வந்து நாப் சொல்கிறாங்க. ஏன்னா இவனோட வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு போல். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க் கேஸில் இவங்க அப்பா தான் மெயின் அந்த சந்தேகப்படுற ஆளாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேயே அவர்கிட்ட இருந்து பணம் எல்லாமே போயிருக்கு. கடைசியில் அவர் இறந்துட்டாரு. ஸோ அவருக்கு வாங்கின கடன் எல்லாத்தையுமே இப்போ இவன் தான் அடைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அந்த சுத்தியலை கூட இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பேட் என்ன சொல்கிறான்னா, என்ன இருந்தாலும் இவன் இன்னும் சந்தேகப்படுற லிஸ்ட்டில் தான் இருக்கான், நம்ம அதிலே வச்சுருப்போங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ பேட்டோட தங்கச்சி ஆஃபீஸில் காட்டினாங்கன்னா அந்த இன்டர்ன்ஸ் 2 பேரையும் அந்த பேட்டோட தங்கச்சி பிரே அவங்க 2 பேரையுமே எல்லோரும் பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒர்க் தானே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த நெக்ரோஸ் தான் இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் பாராட்டிகிட்டு இருக்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் விட்டு கிளம்பும்போது இப்போ நம்ம பாராட்டு வாங்கினோம்ல, எங்கேயாச்சும் போய் சாப்பிட்லாங்கிற மாதிரி இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ பேட் தங்கச்சியோட ஐடி கார்டு கீழே விழுது. இந்த பிரேவமாக அதை எடுத்து கொடுக்குறான். அப்போ ஐடி கார்டில் அவங்க அப்பா நேம் பார்த்துட்டு இந்த நேம் நல்லா ஃபெமிலியராக இருக்கீங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க பேட்டோட தங்கச்சி கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் பிரே போய் என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் அவள் உண்மையை சொல்கிறான். என்னன்னா பேட்டோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு போலீஸாக தான் இருந்திருக்காங்க. பட் ரொம்பவே மோசமான போலீஸாக இருந்திருக்காங்க. எப்படின்னா தப்பே பண்ணாதவங்க மேலே தப்பு பழி போட்டு அந்த மாதிரி நிறையா பேரை தற்கொலை பண்ணிக்க வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆள். கடைசியில் அவங்க பேரண்ட்ஸ்லாம் இறந்துட்டாங்க. பட் இப்போ அந்த பழியை சுமந்துட்டு இருக்கிறது பேட்டும் பேட்டோட தங்கச்சியும் தான். ஸோ இதை ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க அப்போ பிரே சொல்கிறா, இங்கே பாரு, உங்கள் அப்பா பண்ணதெல்லாம் நீ பண்ண மாதிரி ஆகாது, நீ அப்படி இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கான கூல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நல்லா சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த விசாரணை ரூமில் காட்டினாங்கன்னா நாப்பும் பேட்டு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு ரூமில் இருக்காங்க, இவனை பார்ப்பாங்களா அந்த மாதிரி. இவன் பார்த்தீங்கன்னா அவன் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி கிட்ட வந்து நின்று கத்திட்டு இருக்கான். எனக்கு ஒரு தெரிஞ்சு போச்சு, இப்போ அடுத்ததான் இன்னொருத்தவங்களும் இறக்க போகிறாங்க, சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்ல இவங்களும் அவங்ககிட்ட போய் என்னன்னு கேட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த கொலைங்கள்லாம் சாதாரணமாக நடக்கலை, அங்கெல்லாம் ஒரு க்ளூ இருக்குன்ட்டு. என்னென்னா ஃபஸ்ட்டு கொலை நடந்துச்சுல,
அப்போ வந்து அந்த ஆள் இழுத்துட்டு போன மாதிரி இருந்திருக்கும். அதில் வந்து அவனோட 10 விரல் இருந்திருக்கும். பட் அந்த 10 வந்து சாப்டர் நம்பர் 10 குறிக்குது. ஸோ அடுத்த கொலை நடந்தது சாப்டர் நம்பர் 10ல் இருக்க விதத்தில் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாப் சொல்கிறான், இதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அது ஜஸ்ட்டு கோயின்சிடன்ஸாக தான் இருக்கும், அந்த 10 விரல் பதியறதுலாம் சாதாரண விஷயம் தானேன்ட்டு. அப்போ பேட் கேட்குறான், சரி நீ சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். அப்போ இந்த 2வது கொலையில் என்ன க்ளூ வச்சுருக்காங்கன்ட்டு. அப்போ இவன் சொல்கிறான்னா, இந்த 2வது கொலையில் ஒரு சோளக்கொல்லை பொம்மையாட்டம் இருக்கும். அந்த சோளக்கொல்லை பொம்மை வந்து ஆக்சுவலாக அதை பார்க்குறக்கு இவன் 14வது சாப்டருக்கு ஒரு கவர் பேஜ் ரெடி பண்ணியிருப்பான். அது மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த கொலை 14வது சாப்டர் இருக்குல்ல, அதில் இருக்க மாதிரி நடக்க போகுதுன்னு இவன் சொல்கிறான். ஸோ அந்த கொலைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி க்ளூ இருக்கிறதா இப்போ கையை சொல்கிறான்ல. இப்போ அந்த 14வது சாப்டர் தான் இவங்க டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கையை கிட்ட அதை பற்றி கேட்க கையை சொல்கிறான், ஆக்சுவலாக அதில் என்ன ஆகும்னா, ஒரு மோசமான லாயர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, பணக்காரங்களுக்கு உதவி செய்கிறனால நிறையா ஏழைங்க மேலே பழிய போட்டு அந்த பணக்காரவங்களுக்காக வாதாடி அவங்கள தப்பிக்க வச்சிருவான், ஜெயிலுக்கு போக விடாமல். ஸோ அப்படி சொல்கிறவன் எவ்வளோ போய் பேசுவான். அதனால் அவன் இனிமேல் இப்போ வாயவே திறக்க முடியாதபடி அந்த நெக்ரோஸுங்கிறால அவன் வாயை தைச்சிருவான். அந்த மாதிரி தான் இந்த இது நடந்திருக்கும். ஸோ அதை இப்போ சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க, அப்படின்னா ஏகப்பட்ட லாயர்ஸ் இருப்பாங்களே, நம்ம யாரை பிடிக்கிறதுன்ட்டு. அப்போ பேட் சொல்கிறான், இப்போ அந்த கொலையாளி பற்றி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் வந்து நல்லா டைம் எடுத்துக்கிறான். அவன் கொலையை வந்து இப்போ எல்லாரும் முன்னாடி காட்டுறக்கு ஒரு இடத்த தேடுறக்கு எல்லாத்துக்குமே டைம் எடுத்துக்கிறான். ஸோ நம்மளுக்கு நிறையவே டைம் இருக்குது. இப்போதைக்கு காணாமல் போன ஆளுங்க, இந்த லாயர்ஸ் யாராவது காணாமல் போயிருக்காங்களா, இல்லை அவங்க காண்டாக்டே பண்ணாமல் யாராவது இருந்திருக்காங்களா, அந்த மாதிரி நல்லா தேடி பாருங்கன்னு சொல்ல, அப்போ நாப்புமே ஓகே சொல்லிடுறான். ஸோ அடுத்து இவங்க அதை தேடி பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த மாதிரி 5க்கும் மேற்பட்ட லாயர்ஸோட லிஸ்ட் வருது. அதுக்கப்புறம் பேட் போய் கையை பார்க்குறான். கையை இன்னும் சாப்பிடக்கூட இல்லைல்ல, அதனால் அவனுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குறான். பட் கையை வந்து இத்தனை நேரமே சாப்பிடல, இப்போயும் சாப்பிட மாட்டான் தான் சொல்கிறான். ஏன் போலீஸ்லாம் நான் நல்லா பார்த்துக்கலன்னு சொல்ல போறியா? இதெல்லாம் நான் வேறு எதுவுமே கலக்கல, என்னோடய வெல்விஷஸ் மட்டும்தான் கலந்துருக்கேன், நீ சாப்பிடுன்னு சொல்ல அவன் ஏற்றுக்கவே மாட்டான். எனக்கு எதுவுமே வேணாம் தான் சொல்கிறான். அப்போ பேட் எந்திரிச்சு போய் அவன் கையில் அந்த விலங்கு இருக்குல்ல அதை கழட்டுறான். என்ன என்னை வீட்டுக்கு அனுப்புறீங்களான்னு அவன் சந்தோஷப்பட, அந்த விலங்கை பேட்டுமே அவனோட கையில் மாட்டிக்கிறான். ஏன் அப்படின்ட்டு இவன் பார்க்குறான். நீ இனிமேல் 24 மணி நேரமும் என் கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்ல, அப்போ கையை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இனிமேல் சாப்பிட்டாலும் சரி தூங்கினாலும் சரி நீ என் பக்கத்துலேயே தான் இருக்க, ஏன்னா அடுத்து அந்த லாயரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னை தப்பிக்காமல் பார்த்துக்கிறது அவசியம்தாங்கிறான். அப்போ டாய்லெட் போனேன்னு கேட்ட, அப்போ கூட இவன் பக்கத்தில் தான் இருக்கணுங்கிறான். சபாங்கிற மாதிரி தான் கையை கோவப்படுறான். இங்கே பாரு, தப்பிக்கணும் மட்டும் நினச்சா அவ்வளோதான்ட்டு பேட் அவனை மிரட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க காரில் போயிட்டுருக்க, அங்கே கையை நல்லா தூங்கி தூங்கி வலிகிறான். இவன் தான் அவன் தலையை தூக்கி தூக்கி விட்டுட்ருக்கான். இந்த நிலைமையில் இவன் எப்படி சுற்றியில் வச்சு இன்னொருத்தங்களை அடிப்பான் தான் பேட் யோசிச்சுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா, கையை வந்து அந்த பூனைக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்கான். அப்போ பேட் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்துட்டு இருக்கான். ஸோ கையை வந்து 3 பேக்கெட் எடுத்திருப்பான். கடைசியில் அவனுக்கு அது 3மே வாங்க காசு இருந்திருக்காது. அதனால 1 மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ பேட் என்ன பண்ணுறான்னா, அவன் வச்ச மீது 2யுமே அவன் போய் வாங்கிட்டு அப்படியே அவனை ஃபாலோ பண்ண போயிருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இவன் தான் வந்து அந்த கேட்டுக்கு அன்னைக்கு சாப்பாடு வச்சுருப்பான் போல். அந்த சாப்பாடை தான் நாப்புமே எடுத்து சாப்பிட்ருப்பான் போல். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.